எப்பயுமே ஒரே வகையான சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான வெரைட்டி ரைஸை எப்படி சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, துருவின தேங்காய் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, வடித்த சாதம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் சாதம் ரெடி. லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், வடித்த சாதம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான லெமன் சாதம் ரெடி. மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 கப் மாங்காய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடித்த சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மாங்காய் சாதம் ரெடி. கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், நம்ம நல்லா அரைச்ச கொத்தமல்லி சாறை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தாளிச்ச சாதம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி. தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, வடித்த சாதம், 1 ஸ்பூன் தயிர் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கர்ட் ரைஸ் ரெடி. தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தூள், கறி மசால் தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வடித்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தக்காளி சாதம் ரெடி. இப்ப சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தேங்காய் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. லெமன் சாதம் யாருக்கு தாங்க பிடிக்காது? நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இப்ப சுவையான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கொத்தமல்லி ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சாதத்துல போட்டாங்கன்னா தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஆனா நான் சொன்ன மெத்தட்ல ஈஸியா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. புளிப்பா யாருக்காச்சும் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா? இந்த மாதிரி மாங்காவை சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே ருசியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. தயிர் சாதம் நார்மலா செய்யாம நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்ப சுவையா இருக்குங்க. தக்காளி சாதம் நான் சொன்ன மெத்தட்ல தான் செஞ்சு பாருங்க. பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான சாதத்தை உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.